Welcome to Masa IAS Academy. நம்ம இப்போ SSC GDயோட GK previous year questions part 22 பார்க்க போறோம். First question, Lakshya Sen is a player of which sport? Lakshya Sen எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படி கேட்டிருக்காங்க. Option B, badminton. கபடியில famous players பார்த்தோம் அப்படின்னா அஜய் தாகூர், தீபக் நிவாஸ் ஹூடா, நவீன் குமார். டேபிள் டென்னிஸ்ல சரத் கமல், மணிகா பத்ரா. Next question, rapid industrialization was the main objective of which of the following 5-year plans in India அப்படி கேட்டிருக்காங்க. விரைவான தொழில்மயமாக்கல் அப்படிங்கிறது இந்தியாவோட எந்த 5-ஆண்டு திட்டத்தின் நோக்கம் அப்படி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, செகண்ட் 5-year plan. ஃபர்ஸ்ட் 5-year பிளானோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட். Third 5-year plan, heavy and basic industry. Fourth 5-year plan, self-reliance in food grains. Next question, if the ball delivered the bowler not being a wide passes the striker without touching his or her bat or person, any runs completed by the batters from that delivery or a boundary allowance shall be credited as அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, பைஸ்ன்னு சொல்லுவோம். கிரிக்கெட்டோட டேர்ம்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், which was the first bank established in India in 1717 கேட்டிருக்காங்க. இந்தியாவில் நிறுவப்பட்ட முதல் வங்கி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான். பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் வந்து 1770ல வருது. நெக்ஸ்ட் வந்து பிரசிடென்சி பேங்க்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. பிரசிடென்சி பேங்க்ஸ் எதெல்லாம் அப்படின்னா பேங்க் ஆஃப் பெங்கால், இயர் 1809, பேங்க் ஆஃப் பாம்பே 1840, Bank of Madras 1843. நெக்ஸ்ட் இந்த 3 பேங்க்ஸையும் மெர்ஜ் பண்றாங்க. எப்போனா 1921ல மெர்ஜ் பண்ணி இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு நேம் பண்றாங்க. இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு நேம் பண்றாங்க. நெக்ஸ்ட் 1955ல இதை வந்து SBI அப்படின்னு கன்வெர்ட் பண்றாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி அந்த நேம் சேஞ்ச் பண்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், which state chief minister launched கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் initiative with the goal of empowering the women of the state அப்படின்னு. கலைஞர் அப்படின்னு பார்த்தாலே நமக்கு தெரியும். ஆப்ஷன் சி, தமிழ்நாடு. வெஸ்ட் பெங்கால்ல இந்த இயர் வந்து ஃபேமஸான ஒரு ஸ்கீம் என்ன அப்படின்னா கர்மஸ்ரீ ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து provide at least 50 days of wage employment to each job card holder household. Next question, demonetization was a new initiative taken by the government of India in dash to tackle the problem of corruption, black money, terrorism and circulation of fake currency in the economy. பண மதிப்பு நீக்கம் என்பது ஊழல், கருப்பு பணம், பயங்கரவாதம் மற்றும் பொருளாதாரத்தில் கள்ள நோட்டுகளின் புழக்கம் ஆகியவற்றின் சிக்கலை சமாளிக்க எப்போ இந்திய அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட ஒரு புது முயற்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஆப்ஷன் சி நவம்பர் 2016 தான் டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிறது பண்ணாங்க. 500 rupeesம் 1000 rupees டிமானிட்டைசேஷன். லாஸ்ட் டிமானிட்டைசேஷன் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 2000 rupees எப்போனா மே 19th May 2023 பண்ணாங்க. இது வரைக்கும் எத்தனை வாட்டினா 5 times வந்து டிமானிட்டைசேஷன் நடந்திருக்கு. எப்போல இருந்துன்னா 1946 to 2023 வரைக்கும். Next question, read the following about the Green Revolution in India. The Green Revolution in India refers to a period when Indian agriculture was converted into an industrial system due to the adoption of modern methods and technologies such as the use of high yield variety seeds, tractors, irrigation facilities, pesticides and fertilizers. In the top points வந்து correct. Next, it was funded by the US and Indian government and the Ford and Rockefeller Foundation. இதுவும் correct. அப்போ option A, both A and B. Next question, where was the first Asian Games held in 1951 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, நியூ டெல்லியில, இந்தியால நியூ டெல்லியில நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஏசியன் கேம்ஸ் ஃபெடரேஷன் எங்க இருக்குன்னா Asian Games Federation established on February 13, 1949 எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஃபர்ஸ்ட் கேம் எங்க இருக்குன்னா இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டெல்லியில தான் இருக்கு. HQ ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில இருக்கு. ஃபர்ஸ்ட் கேம் எங்க நடத்தி இருப்பாங்க அப்படின்னா இந்தியால நடத்தி இருப்பாங்க. இந்த கேமும் 4 years once வந்து நடக்கும். Next question, Indian Muslims launched the Khilafat movement under the leadership of Das, popularly known as the Ali brothers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலி சகோதரர்கள் என்று அழைக்கப்படும் யாருடைய தலைமையில் இந்திய முஸ்லிம்கள் கிலாஃபத் இயக்கத்தை தொடங்கினர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, முகமது அலி அண்ட் சௌஹத் அலி அப்படின்னு சொல்றோம். இந்த கிலாஃபத் மூவ்மெண்ட் வந்து 1919 to 1924 வரைக்கும் இந்தியால வந்து நடக்கும். Next question, which state chief minister had been awarded the Bharat Ratna Dr. Ambedkar Award for Fear Free State in May 2023? அச்சம் இல்லாத மாநிலத்துக்கான பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கர் விருது வந்து எந்த மாநில முதல்வருக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் யூபி. இப்போ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு ஒரு அவார்ட் கொடுத்திருக்காங்க. டாக்டர் மார்ட்டின் லூதர் கிங் குளோபல் பீஸ் அவார்ட். யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த இயர்ல பாரத் ரத்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பாரத் ரத்னா யாருக்கெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா MS சுவாமிநாதன், PV நரசிம்மராவ், LK அத்வானி, கர்பூரி தாகூர், சரண் சிங். Next question, who was the founder of the Sadavahana dynasty in India? சாதவாகன வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, சிமுகா. ஃபவுண்டர் ஆஃப் சாதவாகன டைனாஸ்டி வந்து சிமுகா. புஷ்யமித்ரா சுங்கா வந்து ஃபவுண்டர் ஆஃப் சுங்கா டைனாஸ்டி. Chandragupta II, popularly known as Vikramaditya.
விக்ரமாதித்யா அப்படிங்கிற டைட்டில் வந்து வச்சிருப்பாரு அவருக்கு. இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நெக்ஸ்ட், குப்த வம்சத்தோட ஃபவுண்டர் யாருன்னா ஸ்ரீகுப்தா. மெனாண்டர் அப்படிங்கிறவங்க வந்து ஃபேமஸ் இன்வேடர். Next question, Mumbai's Baikula railway station received UNESCO's Asia Pacific Dash Award on Monday, that is 24 July. This award was declared in November 2022. மும்பையில பைக்குலா ரயில்வே நிலையம் யுனெஸ்கோவோட ஆசியா பசிபிக் அப்படின்னு சொல்ற எந்த விருதை வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது ரிலேட்டடான விருதுனா கலாச்சார பாரம்பரியம், கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் அவார்ட். இந்த இயர் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் அவார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க 2024க்கு. எங்க அப்படின்னா அபத் சகாயேஸ்வரர் டெம்பிள் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட். in Tamil Nadu. First one. Second, BJPCI Conservation Project in Mumbai, of Mumbai. Next question, what is the term for the policy of replacing or substituting imports with domestic production? இறக்குமதியை உள்நாட்டு உற்பத்தியுடன் மாற்றுவது அப்படிங்கிற கொள்கையோட வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம இறக்குமதியை கம்மி பண்ணுறதுக்காக நம்ம நாட்டோட ப்ரொடக்ஷனை என்ன பண்றோம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்றோம். Next question, after the 5-year plan of India, 2 subsequent 5-year plans were formulated till 1965. Option D. Next question, which of the following statement is not correct regarding fundamental duties mentioned in the Indian Constitution அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவறானதை தேர்ந்தெடுக்கணும். The Constitution 42nd Amendment Act 1976 is related to fundamental duties. இது correct. Next, the Constitution 86th Amendment Act 2002 is related to the fundamental duties. இதுல தான் 11th duty வந்து ஆட் பண்ணுவாங்க. So இதுவும் correct. Next, fundamental duties are mentioned in part 5A அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுதான் தப்பு. part 4A. 4Aல 51A ஆர்டிக்கிள்ல தான் நம்மளோட ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் மென்ஷன்ட் இன் ஆர்டிக்கிள் இன் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். நம்மளோட ஆர்டிக்கிள்ல இதை ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், which ancient text attributed to the sage Vyasa is a central epic of ancient India and consists of 1 lakh verses in 18 parvas அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வியாசர் எழுதுனது அப்படின்னு பார்த்தாலே என்னன்னா மகாபாரதா. அர்த்த சாஸ்திரா எழுதுனது சாணக்கியா ஆர் கௌடில்யா. ராமாயணா வால்மீகி. Next question, writ petition can be filed in the Supreme Court of India under. writ petition பத்தி எந்த ஆர்டிக்கிள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, ஆர்டிக்கிள் 32. இதுதான் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் இந்த ஆர்டிக்கிள் 32 சொல்லுறாங்க. ஹார்ட் அண்ட் soul of constitution. யார் சொன்னதுன்னா டாக்டர் அம்பேத்கர். 270 deals with taxes.
ஆர்டிகல் 40 DPSP குள்ளாடி வரும். DPSP வந்து 36 to 51 வரைக்கும் கவர் ஆகுது. 226 அப்படிங்கிறது ஹைகோர்ட்டோட பவர் டு இஷ்யூ ரிட்ஸ். ஹைகோர்ட்ஸ் power to issue writs to enforce fundamental duties. Next question. In India, the total number of members in the legislative council of a state having such a legislative council shall not exceed of the total number of members in the legislative assembly of that state அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது legislative councilோட maximum number எவ்வளோ இருக்கலாம் அப்படின்றதும் அதே மாதிரி legislative assemblyய எவ்வளோ percentage மீறி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. 1/3 அதாவது legislative assemblyல இருக்கக்கூடிய 1/3 members வந்து ராஜ்யசபாக்கு போகலாம். அதே நேரம் மேக்சிமம் எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னா 40 members வந்து கண்டிப்பா இருக்கணும். சாரி, மினிமம் வந்து 40 members வந்து இருக்கணும். அப்புறம் ஆர்டிகிள் 169 gives power to abolish or create legislative council. இப்போ வரைக்கும் 6 ஸ்டேட்ஸ்ல தான் legislative council வந்து இருக்கு நம்ம இந்தியால. எதெல்லாம் பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ், பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா and UP, Uttar Pradesh. Next question. What is the minimum age to become a member of Rajya Sabha? Rajya Sabha member ஆகிறதுக்கு minimum age என்னன்னு கேட்டிருக்காங்க. Option A 30 years. 25 years வந்து minimum age to be member of Lok Sabha. அதே மாதிரி Prime Ministerக்கும் minimum age வந்து 25. 35 years வந்து பிரசிடென்டோட மினிமம் ஏஜ். Next question. Who has been chosen as the national icon to raise awareness about voting and educate voters for the upcoming 2024 elections in India? இது முன்னாடி கேட்ட question. 2023ல வந்து GDல கேட்டது. ஸோ இப்போ நடந்த எலெக்ஷன்ல உள்ளதை பத்தி கேட்டிருக்காங்க. யாரு சூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர். ஆப்ஷன் டி. தேங்க்யூ ஃபார்